வணக்கம். சாகாமல் வாழணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கிற விருப்பம். காலம் காலமாகவே எத்தனையோ மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் சாகாமல் இருக்கிறதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சியில் இறங்கியிருக்காங்க. அரசர்கள் பலரும் மிகுந்த பொருள் உதவி செய்து அத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறலை. ஏன்னா அது நம்ம படைப்பாளரால் மட்டுமே முடியும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தன் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான். அதற்கு இயேசு, விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, திருடாதே, பொய் சாட்சி சொல்லாதே, ஏமாற்றாதே, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்கிற கட்டளைகளை பற்றி தெரிந்திருக்கிறாயே, அவைகளை கடைப்பிடி என்றார். இயேசு குறிப்பிட்ட இந்த கட்டளைகள் எல்லாம் 10 கட்டளைகளில் அடங்கியிருக்கு. எனவே நித்திய ஜீவனை பெற விரும்புகிறவங்க இந்த கட்டளைகளை கடைபிடிக்கணும். இன்னொரு முறை இயேசு ஜெபிக்கும்போது இப்படி சொன்னார், ஒன்றான உண்மை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு. அதனால் பைபிள் படித்து ஒரே கடவுளாகிய யெகோவாவை பற்றியும் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அறிந்து கொள்வது அப்படிங்கிறது அவர்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பதை குறிக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் விருப்பத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கார். கடவுளுடைய சொல்படி கேட்காம மனிதர்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் சாகா வாழ்க்கையை பெற முடியாது. திருவள்ளுவர் சொல்கிறபடி, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன் அடி அப்படிங்கிற புனையை, அதாவது கப்பலை சேர்ந்தவர்கள் மட்டுமே பிறவியாகிய பெரிய கடலை நீந்துவர். அதை சேராதவர்கள் பிறவியாகிய கடலை கடக்க முடியாமல் அதற்குள் மூழ்கி போவார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இறைவன் அடி அப்படிங்கிறது கடவுள் நமக்கு காட்டும் பாதையை குறிக்குது. நாம் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறது குறித்து இயேசு கிறிஸ்துவும் நமக்கு நடந்து காட்டியிருக்கார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படின்னு பேதுருவும் குறிப்பிடுறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனென்றால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுகள் பட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்காக உங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போனார். அதனால் நிலைவாழ்வு பெற விரும்புகிறவங்க கடவுளுடைய வார்த்தையை படிக்கணும், அதன்படி நடக்கணும். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.